அந்த ஆர்கானிக் பாய் மணிகண்டன். ஸோ மணிகண்டன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பிரதீப் ரங்கநாதன் மாதிரியும் கிடையாது, கவின் மாதிரியும் கிடையாது. அவர் ஒரு தனி கேட்டகரிக்குள்ள இருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா வந்து மணிகண்டன் வந்து ஜெய் பீம்ல போட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாரும் பேசினாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டகரி. இந்த கமல்ஹாசன் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அவர் என்னதான் ஒரு பிளாக் பஸ்டர்லாம் அடிச்சாலுமே கமல்ஹாசன் எப்பவுமே இந்த ஆர்டிஸ்ட் கேட்டகரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மணிகண்டனையும் வந்து மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரியில வச்சிருந்தாங்க. அவர் அங்க இருந்து வந்து அவர் அப்படியே அதுல இருந்து குட் நைட் ஒன்று பண்ணாரு, லவ்வர் ஒன்று பண்ணாரு. ஸோ மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த ஆர்டிஸ்டை தாண்டி ஒரு கமர்ஷியல் ஹீரோவா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்ல ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாரும் அவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க. பட் மணிகண்டனுக்கு இந்த இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கதைகளை மாத்தி வேற மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ண ஆரம்பிச்சால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அறவுதான் கல்யாணம் பண்ணணும் மாமா, நாங்க 2 பேரும். அது வர்ற வெள்ளிக்கிழமையே பண்ணணும் மாமா.